அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ நம்ம சமூகத்தை சீரழிக்கிற முக்கியமான பிரச்சனையான மது மற்றும் போதை பழக்கம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை. பெற்றோர்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது உங்கள் குழந்தைகளுக்கு தேவைன்னு நினைச்சா மட்டும் அவங்களுக்கு காட்டுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வர வர நீங்க ரொம்ப காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அளவுக்கு அதிகமானா அது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. தெரியும் அமீரா, ஆனா இந்த வேலை நேரத்துல ஒரு காப்பி குடிச்சாதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அமீரா, யார் வீட்லயோ பெரிய சண்டை நடக்குது போல. ஆமாங்க, 2 நாளா ஜாசியா வீட்ல தான் சண்டை நடக்குது. அவங்க வீட்டுக்கார குடிச்சுட்டு வந்து சண்டை போடுறது வழக்கம்தான். ஆனா இப்போ அவங்க பையன் ஆசிஃபும் அவங்க கிட்ட எதிர்த்து பேசுற சத்தம் கேக்குது. அம்மாவுக்கும் பையனுக்கும் தான் ஏதோ பெரிய பிரச்சனை போல. அப்படியா? வா அமீரா, நாம போய் என்ன பிரச்சனைன்னு பாப்போம். நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை அவங்களுக்கு செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். நாம போக வேணாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? அவங்க வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நாம போய் தலையிட்டா அவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படி நினைக்காத அமீரா. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தன் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுபவன் ஒருபோதும் உண்மையான முமீனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க பசியை விட பெரிய மனவேதனையில இருக்காங்க. ஒரு முஸ்லிமா அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நாம வேடிக்கை பார்க்கறது தப்ப மீரா? வா போய் பார்க்கலாம். சரி, போகலாம். தம்பி நில்லு, எங்க போற இந்த நேரத்துல? என்ன விடுங்க அங்கிள், இந்த நரகத்துல என்ன இருக்க முடியாது. ஆசிஃப், நீ முதல்ல உட்காரு, என்னன்னு பேசி சரி பண்ணிக்கலாம். இது சரியாகிற பிரச்சனை இல்ல அஹமத் தம்பி. என் குடும்பமே சிதறி போச்சு. இவரு குடிக்கிறத பார்த்து வளர்ந்த இவனும் இப்பதான் என்னென்னமோ போத பழக்கங்கள் இருக்காமே அதுல எதையோ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்டா அப்பா குடிக்கலையான்னு கேக்குறான். நான் என்ன செய்வேன்? அறிவுரை சொல்ல வேண்டிய அப்பாவே இன்னைக்கு அறிவுரை சொல்ல அருகதை இல்லாம இருக்காரு. எனக்கும் இவனுக்கு எப்படி அறிவுரை சொல்றது, இவனை எப்படி திருத்துறது ஒண்ணுமே புரியல தம்பி. நீங்க தான் இவனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். அல்லாவுக்காக எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க தம்பி. கவலைப்படாதீங்க ஜாசியாக்கா, நான் பேசி பார்க்கறேன். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது? தம்பி இவரு குடிச்சிட்டு வந்து என்ன படாத பாடுபடுத்துறது வழக்கம்தான். இது ஊருக்கே தெரியுமே. ஆனா என் மக எனக்கு துணையா இருப்பான்னு நான் சமாளிச்சுட்டே வந்தேன். இவனும் என் பேச்சை கேட்டு நல்லாத்தான் இருந்தான். ஆனா ஒரு 3 மாசமா இவன் கிட்ட பல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு தம்பி. முன்னாடி எல்லாம் என்கிட்ட ஓடி வந்து பேசுவான். ஆனா இப்போ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு தனிமையை விரும்புறான். எப்போ பார்த்தாலும் காரணம் இல்லாம கோபப்படுறான். சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறதும் இல்ல, படிக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் மேல இப்போ எல்லாம் தேவையில்லாம பணம் கேக்குறான். அவன் முகத்தை பாருங்க, எப்படி இருந்த பையன் இப்போ எப்படி ஆயிட்டான்னு. அவன் கண்ணுக்கு கீழே பாருங்க தம்பி, கருவளையம் விழுந்து முகம் எல்லாம் பொலி விழுந்து போயிருக்கு. இவரும் வேலைக்கு போறது இல்ல. நான் ஏதோ புடவை நைட்டின்னு வித்து வர காசுல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். பொழுது விடிஞ்சா இவர் குடிக்கு காசு கேட்டு உயிரை வாங்குறார். பொழுது சாய்ஞ்சா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் இவன் அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும்னு பொய் சொல்லி காசு கேட்டு அடம்பிடிக்கிறான். சந்தேகம் வந்து அவன் பேக்கை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுது இதெல்லாம் யூஸ் பண்றேன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தம்பி. அழாதீங்க ஜாசி அக்கா, எல்லாம் சரியாயிடும். ஆசிஃப், இங்க வா, இங்க வந்து உட்காரு. உனக்கு என்ன ஆச்சு ஆசிஃப்? நீ ஏன் இப்படி மாறிட்ட? நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இந்த நரகத்துல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி ஓட பாத்தியே. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வீட்டை சொர்க்கமாக்குறதும் நரகமாக்குறதும் அங்க வாழுற மனுஷங்களோட கையில தான் இருக்கு. வீட்டுல நிம்மதியே இல்ல அங்கிள். எப்ப பாரு அழுக சண்டை. எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் என் ஃப்ரெண்டு இதை என்கிட்ட கொடுத்து, எதுக்கிட்டா தேவையில்லாத அதை நினைச்சு கவலைப்படுற, இதை யூஸ் பண்ணா எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கலாம்னு சொன்னான். அதான் நிம்மதிக்காக இதை யூஸ் பண்ணேன்னு சொல்றியே, அந்த நிம்மதி இப்போ உனக்கு கிடைச்சிருச்சா? இந்த நிமிஷம் உன்னோட கவலையெல்லாம் தீர்ந்து போச்சா? ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை விட பெரிய தப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறது கோழைத்தனம் தம்பி. உங்க அப்பா குடிச்சுட்டு வந்து சத்தம் போடுறதுனால இந்த வீடு நரகமா மாறுதுன்னு நினைக்கிற. ஆனா நீயும் அதே போதே தானே தேர்ந்தெடுத்திருக்க. அப்போ எப்படி இந்த வீடு சொர்க்கமா மாறும்? உங்க அம்மாவோட கண்ணீரை துடைக்க வேண்டிய நீயே அவங்களுக்கு இன்னும் பாரமா மாறிட்ட. இப்படி நீ போதைக்கு அடிமையானா நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது, ஒரு நல்ல குடும்பம் அமையாது. உன் அப்பாவோட நிலைமையை பாரு. இப்போ அவரால் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ண முடியுதா? நாளைக்கு உன் நிலைமையும் இப்படிதான் ஆகும்.
ஒவ்வொரு உறுப்பா செயலிழந்து கடைசியில நீ ஒரு நோயாளி ஆகிடுவ. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அறிவு, இந்த உடல், இந்த இளமை எல்லாமே ஒரு அமானிதம். இதை சிதைக்க நமக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன் தெரியுமா? இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் அவ்வளவு விலை மதிக்க முடியாதது. இன்னைக்கு ஒரு கிட்னி கெட்டு போயிட்டாலோ இல்ல ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டுட்டாலோ அதை சரி பண்ணவோ இல்ல மாத்தவோ எத்தனை லட்சம் செலவாகுது. சில குழந்தைகள் பிறவியிலேயே ஏதோ ஒரு குறைபாடோட பிறந்துட்டா அந்த பிஞ்சு உயிர்களை காப்பாத்த போடுற ஒரு ஊசியோட விலை பல கோடி. ஆனா அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உறுப்புகளை எந்த குறையும் இல்லாம ஃப்ரீயா கொடுத்திருக்கான். இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு உடம்பை கொஞ்ச நேர போதைக்காக நீங்களே சிதைக்கலாமா? காதர் பாய், உங்க பையனை பாருங்க. இன்னைக்கு உங்க மகன் இப்படி வழிதவறி வாழ்க்கைய தொலைச்சுட்டு நிக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்க தான். அகமத் தம்பி, நீங்களும் ஜாசியா மாறி என் மேலேயே தப்பு சொல்றீங்களே. நான் என்ன இவன் வயசுல இருக்கும் போதா குடிக்க ஆரம்பிச்சேன். அப்போல்லாம் நான் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தேன்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்போ நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, குடும்ப பாரம் அழுத்துது. அந்த கஷ்டத்தை மறக்கத்தானே நான் கொஞ்சம் குடிக்கிறேன். இவன் செய்யற தப்புக்கு நான் எப்படி தம்பி பொறுப்பாக முடியும்? காதர் பாய், நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா படுதா? நீங்க வேலை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்க, அவன் வீட்ல நிம்மதி இல்லைன்னு கஷ்டப்படுறான். 2 பேரும் கஷ்டத்தை மறக்க போதே தான் கேடயமா யூஸ் பண்றீங்க. இஸ்லாத்துல மதுவும் போதையும் உம்முல் கபாயித், அனைத்து பாவங்களின் தாய் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கொலை, கொள்ளை போன்ற பெரிய பாவங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த போதை தான். போதையில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த நேரத்துல அவன் எந்த பாவத்தை செய்யவும் தயங்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல மது, சூதாட்டம் இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள், இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள்னு கட்டளையிடுறான். ஷைத்தான் எப்பவுமே உங்களை ஏழ்மையை காட்டி பயமுறுத்துவான், கஷ்டத்தை சொல்லி தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போவான். மது அருந்துபவனின் 40 நாள் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. யோசிச்சு பாருங்க, 40 நாள் உங்க இபாதத் அல்லாஹ்விடம் சேரலைன்னா அந்த நேரத்துல மரணம் வந்தா உங்க நிலைமை என்ன? நீங்க சொல்றதெல்லாம் புரியுது அஹமத் தம்பி, ஆனா இத்தனை கால பழக்கத்தை உடனே எப்படி விட முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டு அப்புறம் முழுசா விட்டுறேன். என்ன காதர் பாய், கொஞ்சம் கொஞ்சமா விடுவீங்களா? விஷம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை துளித்துளியா குடிக்கணும்னு நினைக்கலாமா? ஒரு தப்பை விடுறதுக்கு மன உறுதி தான் முக்கியமே தவிர காலம் கிடையாது. இவரு திருந்து மாட்டாரு. எல்லாம் என்னோட தலைவிதி. இவ்ளோ நடதுக்கு அப்புறமும் திருந்துறாரு பா. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜாசியாக்கா. காதர் பாய், மது ஹராம்னு வஹி வந்த அந்த நிமிஷம் மதினாவோட வீதிகள்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த செய்தி காதுல விழுந்த அடுத்த நொடி ஒரு சஹாபி தன்னோட உதடு வரைக்கும் கொண்டு போன மது கோப்பையை அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டாரு. சஹாபாக்கள் தங்களோட வீடுகள்ல இருந்த மது குடங்கள் எல்லாம் வீதியில கொண்டு வந்து போட்டு உடைச்சாங்க. அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த மதுவா இருந்தாலும் அது அவங்களுக்கு வெறும் சாக்கடையா தான் தெரிஞ்சது. அதுவரைக்கும் தடை செய்யப்படாமல் இருந்த ஒரு விஷயம் அல்லாஹ்வோட கட்டளை வந்த அந்த நொடியில இருந்து முழுமையான ஹராமா மாறிடுச்சு. அல்லாஹ்வோட ஒரு வார்த்தைக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச சஹாபிகள் மதுவை காலால மிதிச்சு தள்ளினாங்க. அந்த துணிச்சல் தான் இப்போ நமக்கு வேணும். அது மட்டும் இல்ல, மது விஷயத்துல 10 பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்காங்க. அந்த 10 பேர் யார் தெரியுமா? ஃபேக்டரியில இதை உருவாக்குற முதலாளி, இதை தயாரிக்க சொல்லி ஆர்டர் கொடுப்பவர்கள், இதை வண்டியில கொண்டு வர டிரைவர், அதை கலெக்ட் பண்ற ஏஜென்ட், கடையில விக்கிற வியாபாரி, இதை வித்து வர்ற காசுல ஷேர் எடுப்பவர், சொந்த காசு கொடுத்து இதை வாங்குற கஸ்டமர், இதை நேரடியா குடிக்கிறவங்க, இதை சர்வ் பண்ற சர்வர், அவர் கடைக்கு போகாம அடுத்தவரை வாங்கிட்டு வர சொல்றவர். இவங்க அத்தனை பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறாங்க. அவங்க குணங்களிலேயே மிக சிறந்தவர்கள். அவங்க மேல குப்பை கொட்டியவர்களையும் கல்லால் அடித்தவர்களையும் கூட அவங்க சபிச்சது கிடையாது. நான் சபிக்கிறவனாக அனுப்பப்படவில்லை, அகிலத்தின் அருட்கொடையாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னவங்க அவங்க. அப்படிப்பட்ட கருணை நபி இந்த மது விஷயத்துல மட்டும் ஒரே ஹதீஸில் 10 பேரை சபிச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது சபிக்கிறாங்கன்னா அந்த விஷயம் ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிக்காம ஒரு சமூகத்தையே, ஒரு தலைமுறையே அழிக்கக்கூடிய விஷயமா இருக்கும்போது தான் அப்படி செய்வாங்க. சாபம் இறங்குற இடத்துல பறக்கத் போயிடும். அப்போ எப்படி நிம்மதி வரும்? எப்படி வேலை கிடைக்கும்? கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை நோக்கி ஓடுறது தான் ஒரு முமினுக்கு அழகு. போதையை நோக்கி ஓடுறது அழிவுக்கு தான் வழிவகுக்கும். பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு முதல் காரணமா நாம இருந்துடக்கூடாது காதர்பாய். நாம ஒரு முன்மாதிரியா இருந்தா அவங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுனா கூட, இது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, இது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, இது எங்க வீட்டுக்கு ஆகாதுன்னு அவங்களே ஒதுங்கிடுவாங்க. அந்த பயத்தையும் மரியாதையும் நாம தான் நம்முடைய நடத்தையால உருவாக்கணும். அவனை குறை சொல்றதை விட
அவன் உங்ககிட்ட வந்து பேசுற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த குடியை முதல்ல நீக்குங்க. அவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. மதுவுக்கு அடிமையானவர்கள் மறுமையில் நரகவாசிகளின் வியர்வையும் சீலையும் குடிக்க வைக்கப்படுவார்கள். துன்யாவில ஒரு நிமிஷ போதைக்காக மறுமையில் இந்த அசிங்கத்தை அனுபவிக்க போறீங்களா? மறுமை நாள்ல ஒவ்வொரு மனுஷனும், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சு உன் ரஹ்மத்துடைய பார்வையால என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னு ஏங்கி தவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நாள்ல சில குறிப்பிட்ட பாவங்களை செஞ்சவங்கள அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவங்க கிட்ட பேசவும் மாட்டான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்காங்க. அந்த பட்டியல்ல தொடர்ந்து மது அருந்துபவரும் இருக்கிறதா ஹதீஸ்கள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. அகிலத்தை படைச்ச அல்லாவே இப்படிப்பட்டவர்களை பார்க்கவே மாட்டேன்னு அல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிட்டா அதை உங்களால தாங்க முடியுமா? உங்களுக்கும் உங்க மகனுக்கும் இப்படித்தான் ஆகணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கா? இல்ல தம்பி, என் தப்பை இப்போதான் உணர்றேன். என் புள்ளைய நானே குழிக்குள்ள தள்ளிட்டு இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடு ஆசிஃப். இனிமே நான் அந்த பக்கமே போக மாட்டேன். நீயும் திருந்திடு ஆசிஃப். அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அங்கிள், நான் இதை நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியுமான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத ஆசிஃப். அல்லாஹ்வோட உதவியால நான் மீண்டு வருவேன்னு சொல்லு. இந்த உலகத்துல அவன் நாடினா முடியாதது எதுவுமே இல்ல. போதைங்கிறது ஒரு முடிவே இல்லாத சுரங்கம் மாதிரி. உள்ளே போக போக இருட்டு அதிகமாயிட்டே தான் இருக்கும். நீ எவ்வளவு தூரம் உள்ள போயிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தடவை திரும்பி பாரு. அல்லாஹ்வோட மன்னிப்புங்கிற வெளிச்சம் உனக்காக தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ஒரு புள்ளி வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பி. இந்த இருள் தானாவே விலகிடும். ஆனா அந்த வெளிச்சத்தை அடையணும்னா இந்த 5 வழிகளையும் நீங்க செஞ்சே ஆகணும். இத உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன்னு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இனி இந்த தீமை பக்கம் போக மாட்டேன்னு ஒரு உறுதி எடுக்கணும். அல்லாஹ் நிச்சயம் உங்க பாவங்களை மன்னிச்சிடுவான். அவன் மிகப்பெரிய மன்னிப்பாளன். அது மட்டுமில்ல, இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நீங்க எடுக்கிற அந்த உறுதியான முடிவுக்காக அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்குவான். அடுத்து, அந்த பழக்கத்தை தூண்டுற நண்பர்களை விட்டு விலகணும். யாரு உங்களை தொழுகைக்கு கூப்பிடுறாங்களோ, யாரு உங்களோட நன்மைக்காக யோசிக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் பழகுங்க. நல்ல நண்பர்கள் ஒரு சிறந்த மருந்தா அமைவாங்க. அடுத்து, உங்களுக்கு எப்போவெல்லாம் மனசு தடம் மாறுதோ அப்போ உடனே உழு செஞ்சுட்டு வந்து தொழுவுங்க. நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களில் இருந்து தடுக்கும்னு குர்ஆன் சொல்லுது. அடுத்து, யாருக்கும் தெரியாம ஒரு தடவை உபயோகிக்கலான்னு சைத்தான் தூண்டுவான். அப்போ ஒரே ஒரு நிமிஷம் நம்மள படைச்ச அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சு பாருங்க. அந்த தப்பு செய்ய மனசு வராது. அந்த பயம்தான் உங்களை பாதுகாக்கிற நிஜமான கேடயம். அடுத்து, மனசு பாரமா இருக்கும் போது நிம்மதி வேணும்னு அந்த போதையை தேடி ஓடாதீங்க. அது நிம்மதி இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அதனால அதிகமா ஜிகர் செய்யுங்க. இந்த ஜிகிர்களை தொடர்ந்து செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதை அதிகமா சொல்லுங்க. இது உங்க மனபாரத்தை குறைச்சு பாவங்களை அழிச்சு நிம்மதிக்கான வாசலை திறந்துவிடும். அடுத்து, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இது உங்க உள்ளத்தை உறுதிப்படுத்தும். ஷைத்தான் உங்க பக்கம் வராம இருக்க இது ஒரு பெரிய வேலி. அடுத்து, யா ஹய்யூ யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று உயிருடன் இருப்பவனே, உன்னுடைய அருளை கொண்டு உதவி தேடுகிறேன்னு இதை ஓதுங்க. அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான். இதை செஞ்சா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும். இன்ஷா அல்லாஹ் நிம்மதி தானாவே தேடி வரும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனின் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மனைவி, நிம்மதியான வீடு, நல்ல வாகனம், இது எல்லாம் ஒரு மனிதனோட பாக்கியங்கள்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கான். நிம்மதியா தங்க ஒரு வீட்டை கொடுத்திருக்கான். இதுல இருக்கிற நிம்மதி இந்த உலகத்துல வேற எந்த போதையிலையும் கிடைக்காது. இனிமேல் வாரத்துல ஒரு தடவை உங்க குடும்பத்தோட வெளியே போங்க. குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்க. உடம்புக்கும் மனசுக்கும் நிம்மதியா ரெஸ்ட் கொடுங்க. உங்க உடம்புக்கு தேவையான சக்தியை நீங்க ஹலாலான முறையில கொடுக்க ஆரம்பிச்சா இந்த ஹராமான விஷயங்கள் மேல இருக்கிற மோகம் தானாவே போயிடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் நீங்க மனசார சரியா செய்யுங்க. நாங்களும் உங்களுக்கு உதவியா உறுதுணையா இருப்போம். இதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். உங்க வாழ்க்கையில இருந்து போன அந்த பறக்க திரும்ப வந்துடும். இப்போ உங்ககிட்ட இல்லாத அந்த மன நிம்மதி, தடைப்பட்டு நிக்கிற வேலை, குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாமே அல்லாஹ்வோட கிருபையால உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். உண்மைதான் அஹமத் தம்பி, இவ்வளவு நாள் நிம்மதியை தேடி நான் ஓடுன இடம் ஒரு நரகன்னு இப்பதான் புரியுது.
என் குடும்பத்தோட நிம்மதியை நானே என் கையால அழிச்சிருக்கேன். இனிமே இந்த தப்பு என் வாழ்க்கையில நடக்காது இன்ஷா அல்லாஹ். என்ன மன்னிச்சிரு ஜாசியா, உன்னை எத்தனையோ நாள் அள வச்சிருக்கேன். இனிமேல் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வராம நான் பாத்துப்பேன். நம்ம பையனுக்கும் நான் ஒரு நல்ல தகப்பனா இருந்து காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். ஜாசியாக்கா, இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இப்போ ஆசிஃப் தம்பியும் காதர் பாயும் அல்லாவுடைய கருணல திருந்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த நல்ல பாதையில நிலைச்சு நிக்கணும்னா ஒரு பொண்ணா இந்த வீட்ல நீங்க சில விஷயங்களை செய்யணும். சொல்லு அமீரா, இன்ஷால்லா நான் கண்டிப்பா செய்றேன். அவங்க செஞ்ச தப்புகளையோ அதனால வந்த நஷ்டங்களையோ தயவு செஞ்சு நீ ஞாபகப்படுத்தாதீங்க. அதனால அவங்களுக்கு மறுபடியும் மன அழுத்தம் வந்து பழைய பழக்கத்துக்கே போயிட வாய்ப்பு இருக்கு. நடந்தது அல்லாவுக்காக மறந்துருங்க. அடுத்து வீட்ல எப்பவும் குரான் சத்தம் கேட்டுட்டே இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்கு வெளியே இருக்கிற எல்லா டென்ஷனும் வீட்டுக்குள்ள வந்தா காணாம போகணும். அந்த நிம்மதியை நீங்க தான் உருவாக்கி தரணும். அடுத்து ஒரு நோயாளிக்கு மருந்த விட அன்பும் கவனிப்பும் தான் சீக்கிரம் குணப்படுத்தும். அவங்க சின்னதா ஏதும் தப்பு பண்ணா கூட கோபப்படாம அன்பா சொல்லுங்க. உங்க அன்புதான் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. அடுத்து எல்லாத்தையும் விட முக்கியமானது, நீங்க தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ் கிட்ட கண்ணீர் மல்க துவா செய்யுங்க. என் கணவரையும் மகனையும் தீய வழியிலிருந்து காப்பாத்துன்னு ஒரு மனைவியோட ஒரு தாயோட துவாவுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. மத்தவங்க செய்யற துவாவை விட பாதிக்கப்பட்ட ஒரு இதயம் தன் குடும்பத்துக்காக கேட்கிற துவாவை அல்லாஹ் ஒருபோதும் தட்ட மாட்டான். அடுத்து வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லக்கா, ஆனா அது ஹலாலா இருக்கணும். ஏன்னா நாம உடுத்துற உடை, நாம சாப்பிடுற உணவு, இது எல்லாமே ஹலாலா இருந்தாதான் நாம கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காதர் பாய், நாங்க சொன்னதை மனசுல வைங்க. இதை செய்ய முயற்சி எடுத்தாலே போதும். இன்ஷா அல்லாஹ் உங்க வீடு சொர்க்கமா மாறும். நாங்க வரோம். الصلاة خير من النوم. الصلاة خير من النوم. குழந்தைகளா, இது உங்க டர்ன். பாவங்களின் தாய் என்று மதுவை குறிப்பிடும் அரபு சொல் எது? உம்முல் குரா, உம்முல் கபாயித், உம்முல் கிதாப், உம்முல் முஅமினீன். மது தொடர்பாக எத்தனை நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள்? 5 நபர்கள், 7 நபர்கள், 10 நபர்கள், 12 நபர்கள். சரியான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நல்ல விஷயம் உங்களோட மட்டும் நின்றுடாம இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா யாராவது ஒருத்தர் இதை பார்த்து ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டாலோ இல்ல ஒரு தீமையை விட்டு திருந்தினாலோ அந்த நன்மையில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். இதுதான் சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கதையில பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.